இன்றைய கீழே நான் கல்வி போட்டுவிட்டு நான் செய்தி தயாரிக்கிறேன். நேற்றைய தினத்தில் தான் நான் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய பணிகள் நிமித்தமாக அதையெல்லாம் நிறுத்திவிட்டு நேற்றைய தினத்தில் நான் உட்கார்ந்து அதை நான் தயார் செய்தேன். பெண்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்பியது கடவுள் விரும்பியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த வாசிக்க கேட்ட இந்த 4 பகுதியில் கூட இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி பெண்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் முக்கியமான வாழ்விலே, உலக வாழ்விலே, இறையியல் வாழ்விலே முக்கியமாக தகுதிப்பட்டுக் கொடுத்தார்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகில பிறந்து மனிதனாக வாழ்ந்து பல உண்மைகளை இந்த உலகத்திற்கு நிலைநிறுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய படைப்பிலே எல்லாருமே சமமானவர்கள் தான். அல்லேலூயா. அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் சமமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தான் இன்றைக்கு நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்று நீங்கள் ஆண், நாங்கள் பெண்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டு இன்னைக்கு அந்த சமமானதை பிரித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகிலே ஆணாதிக்கம் வலிமை பெற்று பெண் ஆதிக்கத்தை ஒழிப்பதாக இன்றைக்கு கருதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பொதுவாக நாம் பல செய்திகளிலே, சென்ற வாரங்களிலே, இந்த நாட்களிலே நாம் பல செய்திகளை மீடியாக்களிலும் செய்திகளிலும் இன்னும் பலவிதமான யூடியூப்களிலும் நாம் செய்திகளை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு ஆணாதிக்கத்தின் வலிமை இன்றைக்கு பெண்கள் ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது நமக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்ளுமாறு அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இறை அரசின் தகவல்களை முறைமைப்படுத்தி இறை அரசுக்கான வாழ்வை நாம் தெரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய வாசித்த அந்த பகுதியிலே 4 பகுதியிலும் கூட முதலாக வாசித்த அந்த பகுதி ஏற்கனவே நாம் கேட்ட பகுதி தான். பிறகு வருகிற அந்த பகுதி பெண்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. 3வது பகுதியாக பெண்களை பற்றி தான் சொல்லப்பட்டது. 3 பகுதிகளுமே பெண்களை குறித்து நாம் சிறப்பாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், திருமறையுடைய மைய கருத்து என்ன என்று சொன்னால் விடுதலை. திருமறையின் மைய கருத்து விடுதலை தான். நாம் திருமறையை பலமாறு மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விடுவிக்கும் விவிலியம், திரு விவிலியம், பரிசுத்த வேதாகமம் என்று பல மொழிகளிலே இன்னைக்கு நாம் வேதாகமத்தை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய மைய கருத்து விடுதலை. திருமறை என்றால் விடுதலை, இயேசு கிறிஸ்து என்றால் விடுதலை கொடுப்பவர். அல்லேலூயா. அதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்த ஆண்டவர், இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஆண்டவர், பாவத்தில் வீழ்ந்து போன நம்மை மீட்டெடுத்து அந்த பெரிய ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வு பல வகையிலே சீர்கெட்டுக் கொண்டு போயிருக்கின்றன. மனிதனுடைய பாவச்செயல் இன்றைக்கு பெருகெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஒருபோதும் மறவாத கர்த்தர், நம்மை நேசிக்கிற கர்த்தர். நாம் அவரில் அன்பு கூறுவோமா? நாம் அவரில் சமாதானம் கூறு கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நமக்குள்ளே எத்தனை எழுச்சிகள், எத்தனை கோபங்கள், எத்தனை சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்விலே சொல்லப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே,
பசுத்த வேதாகமும் உணர்த்தும் விடுதலை கடவுளின் அடிச்சூடுகளை பின்பற்றக்கூடிய இறை கூட்டத்தை உருவாக்குவதும் அவர் வழியே சமத்துவம் சமூகம், நீதியான சமூகம், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் என்ற இறையாட்சியை கொண்டு வருவதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை என்பது கடவுள் விரும்பும் நீதியில் பயணிப்பதுதான் விடுதலை. கடவுள் விரும்பும் நீதியில் பயணிப்பதுதான், நாம் விரும்புவது அல்ல, கடவுள் விரும்பும் நீதியில் பயணிப்பதுதான் இன்றைக்கு பெரிய விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விடுதலை பணியில் எவ்வித பாகுபாடும் ஆண்கள், பெண்கள், சிறார் என எல்லாரையும் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறதா? இப்போதும் கூட நம்மை சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் வரை கடவுள் நம்மை எப்போதுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே பெண்களை பற்றி ஒரு குறிப்பு நான் எடுத்தேன். வேதாகம் முழுவதும் அங்கே பெண்களை பற்றி வருகிறது. ஆனால் 4 பெயர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு வைத்துள்ளேன். முதலில் வாசித்த அந்த பகுதியிலே யாரை பற்றி குறிப்பிட சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சிப்பிராலும் பூவாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமும் 1ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது வசனங்கள். இரண்டாவதாக ராகாப் என்ற ஒரு வேசியை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அபிகாயில் என்ற ஒரு சகோதரியை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக சாரிபாத் என்ற அந்த ஊரிலே ஒரு விதவை, அங்கே சாரிபாத் விதவையுடைய பெயர் அங்கே கொடுக்கப்படவில்லை, ஆனாலும் அங்கே விதவை என்று அங்கே சொல்லப்பட்டது. 3 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 பற்றி பார்த்தார்கள். அதே அபிகாயிலை பற்றி 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் பற்றி பார்த்தார்கள். இந்த பெண்களின் முன்மாதிரியை நாம் தியானிக்க மிக மிக அவசியம். முக்கியமாக கொடுக்கப்பட்ட 4 பேரை குறிப்பிட்டுள்ளேன். சரி, பரிசுத்த வேதாகமத்தில் 4 பேரை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா உலக பிரகாரமான சரித்திரம் படைத்த பெண்கள் இருக்கிறார்கள். அதில் பரிசுத்த வேதாகமத்தில் சரித்திரம் படைத்த அந்த பெண்கள், ஆனால் உலக வரலாற்றிலே சரித்திரம் படைத்த பெண்கள் இருக்கிறார்கள். அதுல முதலாவது யாரை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்றால், நம்ம இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி ஒரு சரித்திரம் படைத்தவர். அடுத்ததாக அறிவியலே பட்டம் பெற்று புற்றுநோய்க்காக சிகிச்சை கண்டுபிடித்த மேரி கியூரி என்ற அம்மையாரை பற்றி நாம் மிக மிக தெரிந்து கொள்வது அவசியம். மூன்றாவதாக உலகிலே முதலாக பெண் பிரதமர் என்று பெயர் எடுத்தவர் இலங்கை பிரதமராக இருந்த திரிமாவோ பண்டார நாயக்கா பற்றி நாம் மிக மிக தெரிந்து கொள்வது அவசியம். நான்காவதாக கருணை உள்ளம் கொண்ட, கருணையே தெய்வமாக அன்பளித்த அம்மையாரை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அன்னை தெரேசா, கருணை உள்ளம் கொண்டவர் அன்னை தெரேசா. எல்லாருக்கும் தெரிஞ்ச போது மேரி கியூரி பற்றி நமக்கு தெரியாது, இந்திரா காந்தி பற்றி உங்களுக்கு தெரியணும். அன்னை தெரேசா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். அன்னை தெரேசா கருணை உள்ளம் கொண்டவர். இவர்கள் எல்லாம் வாழ்நாள் பல 100 ஆண்டுகளுக்கு இதனுடைய பெயர்கள் பதியப்பட்டிருக்கின்றன. இதை ஒரு காலம் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் சந்ததி, அவருடைய பிள்ளைகள் சந்ததி மூலமாக எப்போதுமே சரித்திரம் பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்டுக் கொண்டே வந்து கூட பெயர்கள் எப்போதுமே அழிந்து போகாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்வை நம்மில் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்ந்து நாம் சரித்திரம் படைக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்திக்க பார்த்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 4 வேதாகமத்தில் குறிப்பிட்ட அந்த 4 பெயர்களை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆனால் அதில் ஒரு குறிப்பை மட்டும் தான் நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன்.
இந்த 4 பேர்களுமே சிப்பிரால் பூவால் பார்வோனுக்கு எதிராக செயல்பட புரிந்தார்கள். தேவ பயம் 2 பெண்களை அங்கே தூண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிப்பிராவும் பூவாலும். இரண்டாவதாக அந்த ராகாப்பை உயிரையே பணையம் வைத்து இஸ்ரவேலின் 2 வேவுக்காரரை காப்பாடுவதற்கு ஒரு விசுவாசம் அங்கே உந்துதல் தள்ளியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நெருக்கடியான பல உயிர்களை காப்பாற்ற கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர், நீங்களே புரிஞ்சுக்கலாம், ஒருவர் ரத்த பழிக்கு ஆளாகாமல் பாதுகாப்பதற்கு அந்த அபிகாயிலை அங்கே நிறுத்தி பார்த்து சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக கொஞ்ச நஞ்ச உணவையும் அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த சாரிபாத்தை விதவை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். எல்லாம் கர்த்தருடைய இருதயத்தை மகிழ்வித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவருடைய கர்த்தருடைய இருதயத்தை மகிழ்வித்து பண்ணினார்களாம். இன்றைக்கு நாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு பெண்களாகிய நீங்கள் இன்னைக்கு கர்த்தரை மகிழ்வித்து அவர் இருதயத்தை நீங்கள் சிறப்பாக வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் சிந்திக்க பார்க்க நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். சரி, அந்த 4 பேர்களிலே நாம் வாசித்த அந்த முதலாவது அந்த யாத்திராக பகுதியிலே அந்த சிப்பிராலையும் பூவாலையும் பற்றிய நாம் சொல்லி நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக அந்த வாசித்த பகுதி யாத்திராகவும் 1ஆம் அதிகாரம் அந்த 18-20 வாசி பார்த்தோம்னா, அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்தின் ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இஸ்ரவேலில் புதிதாய் பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படி பார்வோன் இட்ட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமலும் சிப்பிராலும் பூவாலும் அங்கே இருந்து நாம் பார்க்க முடிகிறது. அங்கே மனித பயத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை, ஆனால் தேவ பயத்திற்கு அவர்கள் பயந்தார்கள். அல்லேலூயா. மனித பயத்திற்கு பயப்படவில்லை அவர்கள். பார்வோன் சட்டம் போடுறான், அந்த சட்டத்துக்கு பயப்படவில்லை. இன்றைக்கு நமது இந்திய நாட்டிலும் கூட சட்டங்கள் இருக்கிறது, எல்லா சட்டங்களும் இருக்கின்றன. ஆனால் அந்த சட்டத்திற்கு இன்றைக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. அந்த சட்டத்திற்கு இன்னைக்கு உயிர் இல்லை தான் சொல்ல முடியும். சட்டங்கள் இருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பு, சிறாருடைய பாதுகாப்பு, எல்லா சட்டங்களும் உண்டு இந்திய நாட்டிலே. ஆனாலும் அந்த சட்டங்களை இன்றைக்கு வேறு விதமாக திருத்தி அதை மாற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை உயிருடன் வைப்பதற்கு யாருக்கும் மனம் வருவதில்லை. சமீபத்திலே மம்தா பானர்ஜி மேற்கு வங்காள முதலமைச்சர் ஒரு சட்டத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறார். மத்திய அரசு போராடி பார்த்தாங்க. ஏனென்றால் நாம் பல நாட்களாக நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஒரு டாக்டர் அங்கே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒரு பெண் மருத்துவர் 5 ஆண்டுகள் அந்த படிப்பை முடித்து சமூக சேவை ஆற்ற அவள் சென்ற பொழுது அங்கே பாலியல் துன்பத்திற்கு பலியானார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே ஆணாதிக்கத்தின் செயல், ஆண் ஆதிக்கம் இன்றைக்கு எவ்வளவு வலிமை பெற்றதாக இருக்கிறது பாருங்கள். அந்த கடவுளுடைய பார்வையிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருமே சமம் என்று சொல்லப்பட்டது. மம்தா பானர்ஜி அவர்கள் அபிராஜிதா என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன என்றால், பாலியல் பலாத்காரம் செய்கிற ஆண்களுக்கு முதலாவது தண்டனை என்ன வழங்க வேண்டும் என்றால் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். இதை சட்டசபையிலே அறிவித்திருக்கிறார்கள், மத்திய அரசிலும் அறிவித்திருக்கிறார்கள். பிறகு என்ன சட்டம் மாறும் என்று நமக்கு தெரியாது. பாருங்கள், இப்படியாக அந்த சிப்பிராலும் பூவாலும் தேவ பயத்துக்கு பயந்தார்கள், மனிதனுக்கு அங்கே பயப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 1:17-17 வாசித்து பார்த்தோம்னா, அவர்கள் மெய் 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 தேவனை
பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை கடவுளை அறிந்திருப்பார்களோ நமக்கு தெரியவில்லை. அவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவருடைய உந்துதல் நிமித்தமாக அந்த எபிரேயு அந்த குழந்தைகள் ஆண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அங்கே கடவுளுடைய ஞானம் அங்கே உந்துதலாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கடவுள் அந்த மருத்துவச்சியின் மூலமாக அந்த எபிரேய குழந்தைகளை காப்பாற்றியதன் நிமித்தமாக கடவுள் அவர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுளை யாரெல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்பதல்ல, கடவுள் யாரை தம் சொந்தம் என்று நினைக்கிறார் என்பதுதான் நாம் முக்கியம். நாம் எல்லாம் அவருடைய சொந்தக்காரர்கள் தானே. இல்லையா? நாம் எல்லாம் யாருமா? அவருடைய சொந்தக்காரர். எனக்கு நீங்கள் சொந்தக்காரரா? இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாருமே ஒன்றோடு ஒன்று சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அடிமைகளை விடுவிக்க களமிறங்கிய கடவுள், எகிப்தில் என் மக்கள் படும் அந்த துன்பத்தை என் கண்களாலே நான் கண்டேன். பார்வோன் கொடுத்த சட்டத்தின் நிமித்தமாக என் மக்கள் அங்கே அமிர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரலின் செவிகளுக்கு எட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அழுகுரல் என் கண்களில் தாரதாராக வந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் பாருங்க, எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க. அவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகள் வைத்தவரை போகக்கூடாது, தீமையான கணக்கு எண்ணங்களை எண்ணக்கூடாது என்று அவர் விரும்புகிறபடியினாலே. ஆனாலும் அவன் என்ன பண்றான்? தீமையைதான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நன்மை செய்வதற்கு நமக்கு யாருக்குமே மனம் வருவதில்லை. என் மக்கள், என் ஜனம், என் சொந்தக்காரர்கள் என்று அடிமைகளாய் இந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க எவ்வளவு போராட்டங்களை போராடு என்று நாம் பார்க்க முடிகிறது. 3:7-8 சொல்லுகிற வாசிக்க வேண்டாம். 8 சொல்லுகிற பிரகாரமாக அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுவித்து சுதந்திர நாட்டிற்கு அழைத்து செல்ல விரும்பும் கடவுள் தமது விடுதலை செயல்பாட்டை எப்போதுமே தொடர்ந்து செய்கிறதாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறது. போராட்டத்தினுடைய வழி விடுதலை, அடிமைப்பட்டு இருக்கும் மக்களின் சமூக பொருளாதார நிலை, அரசியல் விடுதலை கடவுள் மாயமந்திரம் போனவர் அல்ல. கடவுள் மாயமந்திரம் செயலால் அளிப்பவர் அல்ல. மாயமந்திரத்தினால இன்னைக்கு வித்தையை காமிச்சு ஏமாத்துகிற சூழலை அல்ல கடவுள். அவர் எப்பொழுதுமே மக உத்தமமான கடவுள். அவர் மாறாக அடிமைப்பட்டிருக்கும் மக்களை எழுச்சி பெற செய்து அவரை ஒருங்கிணைத்து போராட்டத்தின் வழியே அவர்களை விடுவிக்கிற கடவுளாக காணப்படுகிறார். பாருங்கள், மக்கள் விடுதலை என தீர்மானித்து போராட்டங்களை நடத்தி பெறும் விடுதலை தான் சாத்தியமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சிப்பிராலும் பூவாலும் அந்த எபிரேய குழந்தைகளை காப்பாற்றவில்லை என்றால் அங்கே விடுதலை இருக்குமா? அந்த சிப்பிராலை பூவாலை பற்றிதான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று அல்ல. அங்கே அந்த மோசேவுக்கு உதவினே ஒரு முக்கியமான நபர் இருக்கிறார்கள். யார் நீங்க சொல்ல முடியுமா? பார்வோனுடைய குமாரத்தி, அவருடைய பெயர் பித்யா. முக்கியமாக இங்கே சிப்பிராலும் பூவாலை பற்றிதான் நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த பார்வோனுடைய குமாரத்தி பாருங்கள், அந்த மகனை நதியில் இருந்து தூக்கி எடுத்து வளர்த்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை வாழ்வை போட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதிலும் அந்த பார்வோனுடைய மகனும் அதில் ஈடுபட்டு நாம் பார்க்கிறோம். இதற்கு உந்துதலாக அந்த சிப்பிராலையும் பூவாலையும் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு நாட்டில் அடிமைப்பட்டு இருக்கும் மக்களை விடுவித்து அனுப்ப எந்த அரசரும் விரும்ப மாட்டான். அப்படிதானே? ஒரு அடிமையாக இருக்கிற அந்த அரச இடத்திலே எந்த அரசனும் அடிமையாக இருக்கிற மக்களை விடுவிக்க மாட்டான். எப்பொழுதுமே நான் சிறிய வயதாக இருக்கும் பொழுது எங்களுடைய ஊர் பகுதியிலே பெங்களூர் பட்டணத்திலிருந்து வருவார்கள்.
ஏனென்றால் இங்கே இருக்க ஏழை எளிய மக்களை பணத்தை கொடுத்து ஆசை காட்டி அவரை பெங்களூருக்கு அழைத்து சென்று அங்கே அடிமையாக வேலை செய்ய வைத்த காலங்கள் உண்டு. எங்களுடைய கிராம பகுதியிலே நிறைய பேர் எங்கே சென்றீர்கள்? பெங்களூருக்கு சென்று வந்தேன். ஏன்? அங்கே சூளை வேலை. யாரு இன்றைய காலகட்டத்தில் 20-25 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பார்வோன் அரசும் அந்த இஸ்ரவேல் மக்களை, அடிமையாக இருந்த மக்களை விடுவிக்க அவன் மனம் வந்திருக்கார் என்றால், இங்கே அவர்கள் எவ்வளவு குழந்தைகளை நீங்கள் கொன்று போடுங்கள், இல்லை என்றால் அவர்கள் பெருகி எடுத்து பெருகுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இதை உணர்ந்து அந்த சித்திராவும் பூவாரும் அந்த எவ்வளவு குழந்தைகளை காப்பாற்றி நிறுத்துவார்கள். அங்கே ஒரு பெரிய விடுதலை, பெண்களுடைய பங்கு அங்கு பெரிய விடுதலையாக அங்கே வகுத்து கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த விடுதலை போராட்டத்தில் இந்த மருத்துவ பல்களின் பங்கு மிக மிக முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. பார்வோனுடைய சட்டம் கடுமையாக இருந்த போதிலும் அதை எதிர்த்து ஆண் பிள்ளைகளை கொலை செய்யாமல் பாதுகாத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த இரு பெண்களை பற்றி நாம் யோசிக்கும் போது இவர்கள் பார்வோனை பிரியப்படுத்துவதை விட அங்கே கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவனை காப்பதையே அவர்கள் விரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜீவனை காப்பாற்றுவதே அவர்கள் பெருமையாக இருந்தது. ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதை விட, நீங்கள் என்னை பிரியப்படுத்துவதை விட, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதை விடால் உங்களுடைய வாழ்வு என்றைக்குமே நலமாக இருக்கும். அல்லேலூயா. என்றைக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முதன்மையானவராக இருக்க வேண்டும் வாழ்வில். நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தினால் கடவுள் உங்களை எப்போதுமே பிரியப்படுத்துகிற ஆண்டவராய் எப்போதுமே காணப்பட்டு இருப்பார். பிரியமானவர்களே, எபிரேய பிள்ளைகளை காப்பாற்றி அங்கே அந்த சமூக தொண்டு செய்த அந்த சிப்பிராவையும் பூவாவையும் நாம் எப்போதும் மறந்துவிட முடியாது. அவங்க சமூக தொண்டு ஆற்றினார்கள். அங்கே அடிமையாக இருந்த மக்களை விடுதலை வாழ்வின் மூலமாக கொண்டு வந்தார்கள். முக்கியமாக பெண்களுடைய பங்கு அங்கே வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, கடவுள் அந்த குடும்பத்தை தனிப்பட்ட முறையிலே ஆசீர்வதித்தார், குடும்பமாய் ஆசீர்வதித்தார். அவர்கள் மூலமாய் இஸ்ரவேலும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் விடுதலை வாழ்வை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்கு பயந்து தேவன் அருளிய அந்த ஞானத்தோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையை எதிர்த்து போராடி கர்த்தர் விரும்பிய விதமாக நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோமானால் விடுதலை என்ற இறையாட்சியை நாம் கொண்டு வருவோம் என்று சந்தேகமில்லை. அந்த இரு மருத்துவ மச்சிகளை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். உங்களுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் குடும்பத்தை எப்பொழுதுமே தடைக்க செய்கிறவர்களாய் இருக்கிறார். இரண்டாவதாக திருச்சபையில் பெண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தொண்டு ஆற்றிய பெண்கள் திருச்சபையிலே. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே திருத்தொண்டு ஆற்றியிருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க மகள் இங்கே பாடல்களை பாடும்போது திருத்தொண்டு ஆற்றி கொண்டிருக்கிறார். வசனங்களை சொல்லி பாடல்களை பாடி ஆராதிக் கொண்டு பெண்களாக இருக்கிறோம். அந்த ஒலி, அந்த வார்த்தையில் அழுத்தும் திருத்தமாக வெளியிலே பரவி கொண்டிருக்கின்றன. காட்டுவதற்கு சிலர் கேட்பார்கள், சிலர் கேட்க மாட்டார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். நீ சுவிசேஷத்தை சொல்லிடு, திருத்தொண்டு ஆட்டிடு, ஏழை எளிய மக்களை பார்த்து சுவிசேஷம் சொல்லிடு. அவர் வந்தா வட்ட வராங்க. நீ சுவிசேஷத்தை சொல்லி. பிரியமானவர்களே, ரோமர் எழுதின அந்த நிருபத்திலே மகள் வாசித்தது போல மகள் இன்னும் வேதாகமத்தை ஆழமாக படிக்க வேண்டும். எபிரேய பகுதிகளிலே, ரோமர் பகுதிகளிலே எபிரேய பாட்டுகளை வாசிக்கும் போது நன்றாக தெரிந்தவர்கள் வாசிக்க வேண்டும். பெண்கள் கடவுள் விரும்பின விலை மதிப்பற்ற பரிசு. அவர்கள் படைப்பாற்றல், அவருடைய உணர்திறன், இரக்கம், புத்திசாலி, திறமையானவர்கள்,
ஆண்களுக்கு எதிராக சமமானவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயத்திலே பெண்கள் எவ்வாறு அதிகாரம் பெறுகிறார்கள் என்று பார்ப்பதுதான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. தேவாலயத்திலே இன்னைக்கு பெண்களுடைய அதிகாரம் எப்படி இருக்கிறது? பெண்கள் அதிகாரம் அளித்தல் என்பது சமூகத்தின் அல்லது திருச்சபையில் உச்ச சக்தியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் பெண்களுடைய பங்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் ஆளாதிக்கத்தின் மூலமாக இன்றைக்கு பெண்களுடைய அந்த சட்டங்களை இன்றைக்கு கீழ்த்தரமாக நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆணாதிக்கம் இன்னைக்கு வலிமை பெற்றதாக காணப்படுகிறது. பெண்ணாதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் நினைக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் எப்போதுமே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு திருச்சபைகளும் விரும்புகிறது. திருச்சபைகளும் இன்றைக்கு விரும்புகிறது. அப்படித்தான் பாருங்கள், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4 அந்த வசனத்திலே வாசித்த பிரகாரமாக தெபோராளை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலுக்கு தலைமையாக இருக்கிற செயல்பட நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 4:4. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இஸ்ரவேலுக்கு தலைமையானவள், நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கானவள், தீர்க்கதரிசியானவள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் தீர்க்கதரிசன வரமும் பெண்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போஸ்தலர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 14 2 அதிகாரம் 1 4 16 18 21 அதிகாரம் 8 9 வாசிப்பார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1-4 வரை, 16-18 வரை, 21ஆம் அதிகாரம் 8-9 வரை அங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரும் பெண்களுக்கு வரங்களும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 16:1-7 வாசித்த பிரகாரமாக பெபேயாளை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த பெபேயாள் என்பவள் ஒரு பிற மதத்தை சார்ந்தவள். பிற மதத்தை சார்ந்தவள். இன்றைக்கு நம்மை விட இன்னைக்கு பிற மதத்தவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது அதிகம். நான் பொதுப்பேட்டை அந்த ஆலயத்திலே ஒரு முறை சென்ற பொழுது அங்கே நம்மை விட புறஜாதியான மக்கள் அங்கே ஆண்டவரை வழிபடுவதை நான் பார்த்தேன். அவர்கள் அவ்வளோ பயபக்தியாக உட்கார்ந்து கைகளை கூப்பி ஆண்டவரை நோக்கி பார்த்ததை நாம் பார்க்க. இன்னைக்கு புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் எப்போதுமே ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். இல்லையா? தூங்குறீங்களா? அசைவாடும் ஆவியே, ஓய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இலவசையே உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே. இலவசையே உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே. பெருநடையே இறங்கிடுமே பெருத்தின் ஆவியே. பெருநடையே இறங்கிடுமே பெருத்தின் ஆவியே. கனமழையே ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமழையே ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. பிரியமானவர்களே, அந்த ரோமர் பகுதியிலே வாசித்த அந்த பகுதியானது பிற மதத்தை சார்ந்த அந்த பெபேயாளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆழமாக விவரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், திருச்சபையினுடைய பெண்கள் பேசக்கூடாது
என்று திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 34 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 14:34. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. திருச்சபையில் பெண்கள் பேசக்கூடாது, வசனமே சொல்லிடுச்சு. இன்றைக்கு அதை எல்லா திருச்சபைகளும் இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நிலைமை மாறிவிட்டது. பெண்கள் ஆற்று பகுதிக்கு உள்ள வரக்கூடாது. ஏனென்றால் நீங்களே புரிஞ்சுக்கலாம், ஆற்று பகுதி கடவுள் சன்னிதானத்துக்கு உள்ள வரக்கூடாது. பெண்கள் உட்கார்ந்த நிலையிலே அமர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், பெண்கள் அமர்ந்த நிலையிலே முக்காடுகளை இட்டு சிலுவையின் முன்னாடியாக நோக்கி பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே முக்காடுகள் போடுவது மிக மிக குறைவு. முக்காடு யாரும் போட மாட்டோம். பயபக்தியோடு முக்காடுகளை போட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி நாம் வழிபட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனம் ஆதி காலத்திலே எழுதப்பட்ட வசனமாக இருந்து கொண்டிருக்கும். குறிப்பாக ஒரு வசனத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆதியாகமம் 18:22 வாசிக்க வேண்டாம். கர்த்தரோ பின்னும் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:22. அன்றைய காலகட்டத்திலே வாய்மொழியாக வந்த அந்த வார்த்தைகள் நிமித்தமாக அந்த ஆசிரியரின் ஆதிகாகமத்தின் ஆசிரியர் அங்கே அந்த வசனத்தை எழுதி வைத்து விட்டார். என்ன எழுதி வைத்து விட்டார்னா, கர்த்தரோ பின்னும் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்று எழுதி வைத்து விட்டார். ஆனாலும் இது எபிரேய பாரம்பரியத்திலே ஒருவருக்கு முன்பாக மற்றவர் நிற்பது என்பது யாருக்கு முன்பாய் நிற்கிறோம் என்பதுதான். அங்கே யாருக்கு முன்பாக நின்று அங்கே பணிந்து போவதை குறித்து அங்கே எபிரேய பாரம்பரியத்திலே ஒரு சிறப்பாக இருந்து கொண்டு வருகிறது. பாருங்கள், அந்த எபிரேய பாரம்பரியத்திலே பல எழுத்துக்கள் அன்றைக்கு கிரேக்க மொழி, எபிரேய மொழி மொழிக்கப்பட்டு இன்னைக்கு பல விதமான மொழிகளிலே வேதாகமம் தயாரிக்கப்பட்டு வந்து விட்டுள்ளன. இன்றைக்கு நம்ம கடைசியாக நம்முடைய கைகளில் இருக்கிற பகுதி திரு விவிலியம் என்று இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பல மொழிபெயர்ப்பு மாறிவிட்டு கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளை, பிரியமானவர்களே, என்ன என்றால் எபிரேய பாரம்பரியத்தில் ஒருவருக்கு முன்பாக மற்றவர்கள் இருப்பது என்பது யாருக்கும் முன்பாக இருக்கிறோம் என்பது ஒரு பாரம்பரியம். பாருங்க, இது மசோரைட்டுகளின் பார்வையில், இந்த மசோரைட்டுகள் என்றால் யார் என்று குறிப்பிட்டால், திபெரேயு பகுதியிலே அங்கே வேதப்பாரர்களாக இருந்த அந்த மசோரைட்டுகள், கலிலேயா கடற்கரை பகுதி திபெரியா பகுதி கொண்டு இருந்தது. அங்கே வேதப்பாரகர்கள் இருந்தார்கள். அந்த வேதப்பாரர்கள் நிமித்தமாக அந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்தி ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று திருத்தி அமைக்கப்பட்டது. வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அதான் ஆதியாகமத்தின் ஆசிரியர்கள் எழுதப்பட்டிருந்த அந்த வசனம், கர்த்தரோ பின்னும் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிறகு ஒரு வசனத்திலே ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று அர்த்தம் மாறாமல் திருத்தி அமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த மசோரைட்டுகள் என்பது என்ன என்றால், திபெரேயு பகுதியிலே வேதப்பாரகர்கள் என்று சொல்லப்படுகிறது. மசோரைட் என்றால் கலிலேயா பகுதியிலே வந்து வேதப்பாரகர்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ப திருத்தி அமைக்கப்பட்டது அந்த காலங்களிலே. என்றால் இந்த எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்கள் வாய்மொழியாக சொல்லப்பட்ட வாக்கியங்கள். அதை அன்றைய கால ஆசிரியர்கள் அதை எழுதியதின் நிமித்தமாக இப்படியாக வேதாகமத்திலே இந்த பவர் மொழி பைபிளிலே அதை அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அதை மாற்றி திருத்தி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையானது.
அதே வசனத்தை நாம் படிக்க முடியாது. இன்றைக்கு பல இந்து புராணங்கள் இதன் நிமித்தமாக எழுதப்பட்டிருக்கின்றன. புதிய மாணவர்களே, நாம் சிந்திக்க இந்த வசனங்களை நாம் இன்னும் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் இந்த வாக்கியம் கூட திருச்சபையிலே பெண்கள் பேசக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் திருச்சபையில பெண்கள் யாரும் பேச முன்வருவதில்லை. பாருங்க, இந்த வசனங்கள் எழுதிய காலம் அன்றைய கால சூழ்நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் திருச்சபை வரலாறு பெரும்பாலும் பெண்களை நடத்தி செல்ல, திருச்சபை நடத்தி செல்ல இன்றைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரசங்கிமார்கள், போதகர்கள், இன்னும் மேற்பர்கள் எல்லாமே பொதுவாக ஆண்கள் தான் என்ற நிலையை மாறி இன்றைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம் சென்னை பேராயத்தில் கூட பல பெண்கள் இன்றைக்கு ஆயர்களாக, விசைகளாக, பலதனை பொறுப்புள்ளாக இன்றைக்கு வருகிற கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க மக்கள் ஜெனிப்பர் பொறுப்பெடுத்து ஆலயம் நடத்தி கொண்டிருக்கிறது. நாளைக்கு மகள் வேறொரு இடத்துக்கு போய்விட்டால் நீங்கள் யார் பொறுப்பெடுத்து நடத்துவீர்கள்? நடத்துவீங்களா? நடத்துவீங்களா? நடத்த வேண்டும். பொறுப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்கள். பாருங்க, கலாத்தியர் எழுதிய நிருபம் 3:28 சொல்லுகிற பிரகாரமாக, இயேசுவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் பெண்களின் புரட்சிகளையும் பெண்களின் விடுதலையும் ஓட்டுநராகவே காணப்பட்டுக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபியாலை பற்றி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், புறஜாதியாகிய அந்த பெண்மணி விலமத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அங்கே பல நன்மைகளை செய்து திருத்தொன்று ஆற்றியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவால் இருந்த சூழலில் அங்கே ஒரு பிற மதத்திலிருந்து ஒரு இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டால் அவருக்கு சவால் நிறைந்த வாழ்க்கைதான். இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கைதான். என்னுடைய பகுதியிலே என்னுடைய அண்டை வீட்டார் அந்த மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எங்களுக்கு ஜெபம் செய்து கொண்டார்கள், என்னை பூசி கொண்டார்கள், என்னுடைய அன்பின் நிமித்தமாக. ஆனாலும் சற்று நேரத்திலே அந்த வீட்டு முதியவர், இது என்ன ஜெபம் செய்வது, என்ன எண்ணெய் பூசுவது, என்ன ஒரு கேள்வி. பாருங்கள், சமுதாய சூழலில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சமுதாய சூழலிலே பெண்களுடைய புரட்சி, பெண்களுடைய வாழ்வு, சமூக நீதி, இறையாட்சி கொண்டு வருவது மிக மிக சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பெண்கள் எங்கு சென்றாலும் இன்றைக்கு அவளுக்கு வழி விடுவது இல்லை. புறஜாதியார் அங்கே ஒரு தடுப்பு கொடுக்கப்படுகிறது. சிச்சுவேஷன் சொல்லக்கூடாது என்று போடப்படுகிறது. அந்த சமுதாய சூழலிலே கூட அந்த பெபியாலை பற்றி பவுல் அழகாக விளக்கியிருக்கிறார். அந்த சவால் சூழலில் கூட அங்கே அந்த பெபியால் பூர்த்தி செய்த பிரகாரமாக இறையாட்சியை கொண்டிருப்பதற்கு திட்டமாக நாமும் இந்த சமுதாய சூழலிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம் பகுதியை வாழும் மக்களிடத்திலே நாம் சுவிசேஷம் சொல்ல நாம் ஓடுகிற பிள்ளைகளாக, பலருக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் கண்டு செல்ல கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த பெபியாலை போல உடனடியாக அறிந்து கொண்ட அந்த மகள் நாம் ஏறக்குறைய ஆண்டவரை அறிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய இருதயம், நம்முடைய மகிழ்ச்சி இன்றைக்கு எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்கிறோம். சவாலிருந்த உலகம், ஊழியர்களுக்கு தடைப்படுகிற உலகம், இந்திய மாநிலத்திலே பல இடங்களிலே தடை சட்டம் போடப்பட்டிருக்கின்றன. நமது பகுதிக்கு என்றைக்கு வருமோ தெரியாது. நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், அல்ல அடுத்த மாதத்தில் வரலாம். சுவிசேஷம் சொல்லுவதற்கு தடைகள், கர்த்தருடைய ஆட்சி வருவதற்கு தடைகள். ஆனாலும் நம்முடைய பகுதி திருச்சபை பெண்கள் மூலமாக நீங்கள் சுவிசேஷம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பல மக்களை
நீங்கள் ஆணுடைய இல்லத்துக்கு கொண்டு வர கடவுள் எப்பொழுதுமே அழைத்து கொண்டு வர காணப்படுகிறார்கள். பாருங்கள், மூன்றாவதாக வாக்கு எழுதின அந்த சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 37-41 வரை வாக்கு பார்ப்போம். என்ன அந்த சிலுவையின் அடியிலே புரட்சி பெண்கள் என்று சொல்ல எழுதி வைத்திருக்கிறார். புரட்சி பெண்கள். உலகம் உதாசீனப்படுத்தும் வேதாகமத்தில் பெண்கள் திரைப்படம் புரிந்தார் என்பதையே பெண்களை மதிக்காத ஆணாதிக்க சூழலில் வேதாகம் முக்கியமான இடங்களை கொடுத்திருக்கிறது. அங்கே பாருங்கள், பலர் மறுதளித்து ஓடி போனார்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செல்லுகிற பொழுது. ஆனாலும் அந்த பெண்கள் அழுது கொண்டே நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவின் வாழ்க்கையிலும் கூட மரணத்திலும் உயர்விலும் பெண்களின் பங்களிப்பை நாம் முழுமையாக காண முடிகிறது. அங்கே பாருங்க, எப்போது ஆண்டவர் சிலுவையில் அறைந்து அந்த அடக்கம் பண்ணப்பட்ட வர அங்கே பெண்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அந்த புரட்சிகரமான பெண்கள், புரட்சி செய்த பெண்கள், எப்போதும் ஆண்டவரை மறுதளிக்காத அந்த பெண்கள். இன்னைக்கு நாம் எடுத்த உடனே ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போயிடலாம். ஏதாவது நமக்கு ஒரு காரியமாக வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை நான் வணங்கலைங்க, இன்னைக்கு கட்டிவிட்டையே மாத்திர அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிருக்கிறது. நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்க எத்தனை பேர் சர்டிபிகேட் வச்சிருக்கோம். எனக்கு அரசாங்கத்தின் உதவி எதுவும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நாம் எத்தனை பேர் இன்னைக்கு சர்டிபிகேட் வைத்துக் கொண்டிருக்கோம். கிறிஸ்தவன் என்ற சர்டிபிகேட் நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோமோ அது வாழ்வு எப்போதுமே சிறப்பாக அமைந்திருக்கிறது. இயேசுவினுடைய மரணம் கல்லறையோடு நின்று இருந்தால் அங்கே அந்த திரு அவையும் இல்லை, இன்றைக்கு கிறிஸ்துவும் இல்லை. அவருடைய மரணம் அந்த கல்லறையோடு முடிந்து போய்விட்டால் இன்னைக்கு கிறிஸ்துவம் இன்றைக்கு உலகிற்கு வந்திருக்கார். அவருடைய உயிர்ப்பில் தான் நம் நம்பிக்கை நங்கூரமான பட்டியமாக இருக்கிறது. அந்த திரு அவை இன்னைக்கு பிறந்திருக்கிறது, கிறிஸ்துவம் இன்றைக்கு தயத்திருக்கிறது. இதுவரை வரலாற்றிலே நாஸ்திரேத் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட அந்த மனிதர் இங்கு கிறிஸ்துவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் அதை அறிவித்துக் கொடுத்த அந்த புரட்சியான பெண்கள் தான். கல்லறை கருவாகி கொண்டது. அவர்கள் உயிர்ப்பிலே தான் உயிருக்கு பயந்து முற்பட்ட அந்த திருத்தூதர்கள் அரை கதவுகள் திறக்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்றன. புரியமானவர்களே, அன்றைக்கு எதிரிகள் வீழ்த்தப்பட்டு போனார்கள். அவர்கள் உயிர்ப்பு மகிழ்வு இன்றைக்கு நம் இதய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் முதலாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த மகள்கள், அந்த பெண்கள் குழு. நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கடவுள் அழைக்கிறவராக காணப்படுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த உயிரோடு எழுந்து விட்டார் என்று புரட்சி செய்த, அங்கே அறிமுகம் செய்த, ஆண்டவரை உலகில் கொண்டு வந்த அந்த பெண்கள், ஆண்கள் எல்லாம் போய் ஓடி ஒழிச்சுக்கிறாங்க. தான் அங்கே சொல்லுமா அமைதியா தூங்குது. அப்படியே மழை கிளைமேட் எல்லாம் அமைதியா இருக்கு. பெண்கள் தான் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே மகதலேனா மரியாவும் பெண்களுடைய குழுவும் ஆண்டவரை எல்லோரு பார்த்ததை அங்கே சுவிசேஷமாக சொல்லி ஓடோடி உலகிற்கு கொண்டு வந்தது நிமித்தமாக இன்றைக்கு கிறிஸ்துவம் உலகம் முழுவதும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. நமது பலவீனம் என்கின்ற எதிரிகளை வீழ்த்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் மகிழ்வை முதலில் உலகிற்கு அறிவித்தவர்கள் மகதலேனா மரியாவும் உள்ளடக்கிய பெண்கள் குழுதான் மீண்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்தி, இந்த உயிர்ப்பின் செய்தி என்பது உலக மீட்பிற்கான செய்தி மட்டுமல்ல, முக்கியமாக பெண்களின் விடுதலைக்காக கொடுக்கப்பட்ட செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெண்களுடைய ஊழியம், நற்செய்தி ஊழியம், இன்னும் நற்செய்தி பணிவாரியம், இன்னும் இயக்கங்கள் மூலமாக இன்னைக்கு பெண்களுடைய ஆண்களுக்கு எதிராக சமமாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு பெண்களுடைய சுவிசேஷ பாதை மிக முக்கியமாக இன்னைக்கு தெரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி போயிருக்கிறாங்க. இன்றைக்கு பெண்களுடைய வாழ்வு இன்னும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து மீண்டும் உங்களுக்கு புதிய வாழ்வை என்னென்ன கொடுப்பார் சந்தேகமில்லை. புண்ணியமாகவே நாமும் இந்த உலகத்திலே, இந்த சமுதாய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவின் விடுதலை பங்காளராக ஆணொன்றும் இல்லை பெண்ணொன்றும் இல்லை என்பது எல்லாம் சமமே என்ற எண்ணத்தோடு
இந்த சிப்புராலை பூவாலை போல சமுதாய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வருவதற்கான காலங்களையும் திருச்சபையில் பெண்கள் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டு விட்டது. திருச்சபையால் புரட்சியான காரியங்களை செய்ய பெண்களுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் சிந்திக்க பார்த்து அறியப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் சமுதாய வாழ்விலே, சமுதாய உலக வாழ்விலே, நம்முடைய பகுதிகளிலே இன்னும் நீங்கள் எல்லாம் புறப்பட்டு ஆளும் லட்சியத்தையை நீங்கள் பகிர, இன்னும் ஏழை எளிய மக்களோடு அந்த விளிம்பு நிலையை வந்து ஆண்டவருடைய இல்லத்துக்கு கொண்டு வர சமுதாய பணி செய்ய கடவுள் எப்போதுமே துணை வழிநடத்துவார் என்று சந்தேகம் இல்லை. கர்த்தர் தம்மை வசனம் வாசித்தவர்களாகிய சமசி நல்ல ஆண்டவரே, இந்த காலைகளில் கூட நாங்கள் பெண்களை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடுகள் வரை நீ பெண்களை பற்றி மிக மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் நாங்கள் சிந்திக்க பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த சிப்புரால் பூவாலை போல எங்களுடைய பெண்மணிகள் சரியான வாழ்க்கையை வாழ்த்தக்கதாக, புரட்சி செய்கிற பெண்களாக, திருச்சபையிலே திருத்தொண்டாட்டுகிற பெண்களாக, உலகம் முழுவதிலும் பறந்து சென்று விருந்து சென்று நாமத்தை அறியப்பட்ட பிள்ளைகளாக பெண்மணிகள் இந்த உலக வாழ்வில் சமுதாய வாழ்வில் என்னென்ன நினைத்து இந்த அவர்களோடு ஞானத்தை கொடுத்து, தத்துவத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வாய் கேட்டுக்கொண்டு நடக்கிறார்கள். ஆமென்.